இன்றைய ஆத்மீக தேன். இன்று தினத்தின் தியானத்திற்காக எசேக்கியேல் 36:36 உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும், அப்பொழுது உன்னை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். ஆம் பிரியமானவர்களே, என் தேவனாகிய கர்த்தர் சொல்லிலும் செயலிலும் வல்லவர். அவர் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனிதனை பிழைக்க வைக்கிறவர். ஆனபடியால் சொல் தவறாத தேவன் உன் வாழ்க்கையில் சொன்னது போல எவைகளெல்லாம் பாழாக்கிற்றோ, ஒருவேளை மனிதனுடைய சூழ்ச்சிகள், தந்திரங்கள், உன்னுடைய புத்தியினத்தின் நிமித்தம் உன் தொழிலிலே காணப்பட்ட சில நஷ்டங்கள், சூழ்நிலைகள் உன்னை நெருக்கடித்து பாழாக்கும்படி சுழல் காற்றை போல உனக்கு விரோதமாய் வந்திருக்கலாம். ஆனால் இன்று கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தராகிய நான் எவைகளெல்லாம் நிர்மூலமாக்கப்பட்டது என்று சொன்னாயோ, அதிலே நான் உன்னை கட்டி எழுப்புகிறவனாய் இருப்பேன். தீங்குகளில் இருந்து நன்மைகளை பிறப்பிக்கிறவனாய் இருப்பேன். எந்த இடத்தில் நஷ்டமடைந்து சூன்யமானேன் என்று சொல்லுகிறாயோ, அந்த இடத்தில் என் தேவனாகிய கர்த்தர் நன்மையை உண்டாக்க வல்லவராய் இருக்கிறார். பாழாய் போன நிலத்தையும் பயிர் நிலமாக அவரால் மாற்ற முடியும். ஆனபடியாலே மருத்துவமோ மனிதர்களோ இல்லாவிட்டால் எந்த விஞ்ஞானம் எது சொன்னாலும் சரி, என் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய தேவன். அவர் சகலவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவர். இல்லாததை இருக்கின்றதாய் அழைக்கிறதான தேவன். நம்பிக்கை அற்ற இடத்தில் இருந்து நன்மைகளை வர்ஷிக்க பண்ணுகிறதான தேவன் என்னுடைய தேவன். ஆனபடியால் மனம் சோர்ந்து போகாதே. அவருடைய வார்த்தையின் மேல் முழு விசுவாசம் வைத்து மகிமைப்படுத்துகிறவனாயிரு. கர்த்தருடைய அதிசயங்கள், அற்புதங்கள் உன் சரீரத்திலும், உன் தொழிலிலும், உன் குடும்பத்திலும், உன்னுடைய எல்லாவித வருமானங்களிலும் தேவன் நடப்பித்து தம்முடைய வல்லமையை, தம்முடைய வாக்கை உன்னில் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். எங்களை அளவில்லாமல் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, நீர் வானாதி வாடங்களின் சிருஷ்டிகர்த்தரும் காணக்கூடியதையும் காணக்கூடாததையும் உண்டாக்கின ஒரே மெய்யான தெய்வம் என்பதை விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எவைகளெல்லாம் பாழாய் போனது என்று சொல்லி கவலைக்குள் தள்ளிக்கொண்டு இருக்கிறதோ, தனிமைக்குள் ஆக்கி கொண்டு இருக்கிறதோ, அவைகளில் இருந்து உம்முடைய பிள்ளைகளை விடுவித்து நீர் பாழானதை கட்டி எழுப்புகிறவர் என்றும், ஒன்றுக்கும் உதவாத இருக்கின்ற இடங்களையும் பயிர் நிலமாய் மாற்ற வல்லவர் என்பதையும் அறிந்து கொள்ளும்படியாக உம்முடைய செயல்கள் நிமித்தமாய் அநேகர் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கண்டு உம்மை அறிந்து கொள்ள மகத்துவமான வல்லமையை விளங்க பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.